ஸோ இந்த வார பாட்காஸ்ட்டில் என்ன அப்படின்னா ஸ்லீப் பற்றி தான். தூங்க போகிறவங்க ஓகே, இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் அதுவே அவங்களுக்கு ரொட்டீனாகவும் மாறிடுது. ஃபோன் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற அந்த ஒரு அடிக்ஷன் மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. ஆஃப்டர் சோஷியல் மீடியாவோட எவால்வுக்கு அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பெட் டைம்லேயும் உங்களுக்கு மொபைல் பார்க்குறது என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மேபி உங்களோட வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னென்னா, இப்போ சிலருக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வந்துடும், சிலருக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வராது. அந்த படுத்த உடனே தூக்கம் வராத நபர்கள் வந்து காலகாலமாகவே கடைபிடிப்பது என்னென்னா, ஏதோ நூல்கள் வாசிப்பது அல்லது வந்து இசை கேட்பது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது சமீப காலங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுக்கு பதிலாக மொபைலை எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லைன்னா ஏதோ வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறாங்க. பகல் இரவு அப்படிங்கிறது பொறுத்து நம்ம உடம்புல வந்து உள்ள ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதோட நிலைமையெல்லாம் எல்லாம் மாறும். இதுக்கு பேர் வந்து டையூரனல் வேரியேஷன். நம்ம பாடி, அதாவது உடம்புல உள்ள பயாலஜிக்கல் கிளாக் எப்படி இருக்குன்னா, பிரகாசமான ஒளி வந்தால் அது வந்து பகல், பிரகாசமான ஒளி இல்லை என்றால் அது இரவு. இப்படி தான் இது டியூன் ஆயிருக்கு. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா தயவு செய்து நூல்கள் வாசியுங்கள், அதாவது அச்சிடப்பட்ட நூல்களை வாசியுங்கள் அல்லது இசை கேளுங்கள். தூக்கம் வரலங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து இவ்வளவு பிரகாசமான ஒளி உள்ள ஒரு மொபைலை எடுத்து பயன்படுத்துவதனால் அது வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து கெடதான் போகுது. இது வந்து ஒரு தீர்வு அல்ல. தேங்க்யூ டாக்டர்.